பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்னு ஒரு ரோல் இருக்குது. பேசிக்காக இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணி என்கொயரி ஜென்ரேட் பண்ணுறது, லீட் ஜென்ரேட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ணி விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் தான் இவங்களோட ப்ரைமரியான ஒர்க். இவங்களோட வேலையெல்லாம் நம்ம வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களை பார்க்க ஒரு மெஜிஷியன் மாதிரியே இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கிரியேட்டிவ், ஒரு லேப்டாப் இல்லைன்னா ஒரு மொபைல் கூட கொஞ்சம் பட்ஜெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு உலகம் பூரா எந்த இடத்துல இருந்து என்கொயரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் அவங்களால கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து ஒரு பெரிய மெஜிஷியன் மாதிரி, ஒரு விசார்ட் மாதிரி இந்த ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 4-5 இயர்ஸாக. பட் ஆனால் இன்னி நிலைமைக்கு மெட்டா சைட்ல இருந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர் அப்படிங்கிற ரோலையே நாங்கள் எராடிகேட் பண்ண போகிறோம், 2026 அவங்களோட அவசியமே இல்லாமல் போகும், எங்களோட மெட்டாயே இதை டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணிட்டு வந்துக்கிறீங்களா? இதை ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து நிறைய அப்டேட்ஸ் மெட்டா சைட்லேருந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆண்ட்ரோமெட்டா அப்டேட் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட்னு ஒரு அப்டேட் வந்துச்சு. இது இல்லாமல் மல்டிபிள் கிரியேட்டிவ் டெஸ்டிங்கிற மாதிரி இப்போ வந்து ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. ஒரு ஆடுக்கு மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸ் கொடுத்தா தான் அது பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் சுற்றி மெட்டா சைட்லேருந்து என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட் யுவர் கிரெடிட் கார்டு அண்ட் கெட் ரிசல்ட்ஸுங்கிற ஒரு பொசிஷனை நோக்கி தான் மொத்த மெட்டாவும் போயிட்டுருக்கு. பேசிக்காக மெட்டாவோட ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ரெக்யர்மெண்ட்டை சொல்லிட்டீங்கன்னா மெட்டா ஏஏ உங்களுக்கு தேவையான கேம்பெயினை க்ரியேட் பண்ணி ஆட் ரன் பண்ணி லீட் ஜென்ரேட் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துரும். இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் மெட்டா மார்க்கெட்டிங். இது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா, இது நடக்குமா, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டோட வேலையெல்லாம் போயிருமான்னு கேட்டால் எனக்கும் தெரியல. பட் போக வாய்ப்பு இருக்குது போல், நடக்கிறதுலாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் இன்கேஸ் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு ஏஐ மாடலில் டிபெண்ட் பண்ணி இருப்பீங்களா? ஒரு லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸ்க்கு, மார்க்கெட்டிங் பர்பஸ்க்குலாம் ஒரு ஏஐ மாடல் டிபெண்ட் பண்ணி இருப்பீங்களா? இல்லை ஏஐ மாடல்ஸ்னால் எவ்வளோ க்ரோ ஆனாலும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டரை நம்பி அவருக்கு பே பண்ணி அந்த ஒர்க்கை ஒரு ஹியூமன் டச்சோட வாங்க நினைப்பீங்களா? ஜஸ்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் வந்தால் போதும்னு நினைப்பீங்களா? இல்லை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டை இருக்கணும்னு நினைப்பீங்களாங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொண்டு போங்க. ஏன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்சுவலி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர் க்யூரியஸாக இருக்காங்க. ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டியில் தான் வந்து இன்றைக்கி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டரோட சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர் இன் த கமெண்ட் செக்ஷன்.